பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட உங்களோடு நான் பேச விரும்புகிற காரியம், உன்னை விட்டு விலகாதவர். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை விட்டு பிரியாத ஒருவரை குறித்து இன்று நாம் சிந்திக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் அநேகர் நம்மளை விட்டு பிரிந்து போயிருக்கிறாங்க. அநேகர் உன் கூட எல்லா நாளும் இருப்பேன் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்மை விட்டு பிரிந்து போயிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகாது இருப்பார் என்று. ஒரு வேத பகுதியை நான் காண்பிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையில் நாம் பார்க்கும் பொழுது மோசே கூட இருந்தது போலவே யோசுவா கூட கர்த்தர் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த மோசே கூட நல்ல படிப்பு அறிவுகள் இருந்தது. அவர் நல்ல ஒரு பெரிய ஒரு அரண்மனையில் வாழ்ந்து வந்தவர், அவருடைய தொடக்க காலங்கள். இந்த யோசுவாவை பார்த்தீங்கன்னா அவருக்கு படிப்பறிவு கிடையாது, அவருக்கு ஞானங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் அவருக்கு ஒன்று இருந்தது, தேவனுடைய அந்த ஊழியக்காரனோடு, தேவன் தெரிந்து கொண்டவரோடு, தேவன் அழைத்தவரோடு சேர்ந்து நிற்கும்படி அவர் இருந்தாராம். ஒரு நாள் அவருடைய மோசேயின் காலத்தில் அவருடைய கை பலப்பட்டு இருக்கும்படி அந்த கையை யோசுவா தாங்கி கொடுத்தாராம். அப்படிப்பட்ட சில குணங்கள் மாத்திரம்தான் யோசுவாவோட வாழ்க்கையில இருந்ததாம். ஆனா பாருங்க, மோசேயின் காலத்திற்கு அடுத்தபடி யோசுவாவை ஆண்டவர் தெரிந்து கொண்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன் கூடவும் இருப்பேன் என்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாம் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துகிறவர்களை நாம் அவர்களுக்கு கை கொடுக்கும் போது, அவர்களோடு சேர்ந்து நாம் நிற்கும் பொழுது, அந்த ஊழியத்திற்கு நாம் முன்னுரிமை கொடுக்கும் போது, சேர்ந்து இருக்கும் பொழுது, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நான் உங்களையும் நான் உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களோடு கூட இருப்பேன் அப்படி சொல்லுகிறார். அந்த மோசையோடு இருந்தது போல யோசுவா கூட இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர், யோசுவாவு கூட இருந்த கர்த்தர் உங்களோடும் கூட இருக்க அவர் விரும்புகிறார் என்று இன்று நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில நம்மை தேவனுடைய சமூகத்தை விட்டு வேற ஒருவருக்கும் நம் கூட இருக்க முடியாது. காரணம், நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும்பொழுது, நிறைய வேதனைகள் வரும்போது நம்மை விட்டு போகிற நண்பர்கள் உண்டு, நம்மை விட்டு போகிற பந்தங்கள் உண்டு, நம்மை விட்டு போகிற சொந்தங்களும் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதில்லை. அது மாத்திரமல்ல, உன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஒருவனும் உனக்கு எதிராய் நிற்கவும் ஆமென் முடியாத அளவுக்கு நான் உன்னோடு இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி அந்த வாக்கு கொடுத்தது போல இன்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உனக்கு முன்பாக தேவனுக்கு பயந்து தேவனுடைய சமூகத்தில் உண்மையாய் நிற்கிற ஒருவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக ஒரு சத்துருவையும் நான் அனுமதிப்பதில்லை, ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை, அவர்கள் உனக்கு முன்பாக இடறி போவார்கள், நான் உன்னோடு இருந்து நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு விசுவாசத்தோட நீங்க சொல்லுவீங்களா, நான் கர்த்தருக்காக நிற்கிற போது நான் படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், ஞானம் இல்லாமல் இருக்கலாம், எனக்குள்ள அழகு இல்லாமல் இருக்கலாம், ஆனா எனக்குள் இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை அறிந்த கர்த்தர் என் கூட இருந்து சில காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் இன்னும் நீங்கள் தைரியத்தோடு நீங்கள் முன் செல்ல முடியும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்க நல்ல ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவர்கள் என்று அவர்களோடு கூட இருக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த வார்த்தையின்படி உமது பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய எல்லா சூழ்நிலையிலும் நீர் கூட இருந்து வழி நடத்தும். உமது நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.